தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம். எசேக்கியேலின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரத்துடைய 11ஆம் வசனத்தை இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தமாய் நம்ம எடுத்து தியானித்து கொண்டு வர கர்த்தர் உதவி செய்து வருகிறார். எனவே அந்த வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். இந்த வசனத்தில் தான் நம்ம இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தமாக கவனித்து கொண்டே வருகிறோம். எனவே அவர் நம்மை பெருக செய்கிறவர், நம்மை ஸ்தாபிக்கிறவர், நமக்கு எதிர்காலத்தை குறித்ததான நம்பிக்கை தருகிறதான கர்த்தர். இவைகளெல்லாம் பார்த்தோம். சோத்திரம். காணாம ஒரு திருமணத்தில் புது ரசம், பழைய ரசம், மனிதனால் உண்டாக்கினதான ரசம், தேவன் உற்பத்தி செய்ததான திராட்சை ரசம், இவைகளை குறித்து பார்த்தோம். யாக்கோபினுடைய வாழ்க்கையில் அவனுடைய முந்தின லைஃப், அதுக்கப்புறமா அந்த யாப்போக்கு நதிக்கரையில் கர்த்தரோடு கூட போராடினதுக்கு அப்புறமா அவனுக்கு உண்டானதான அந்த நற்சீர், இவைகளை குறித்தெல்லாம் வாசித்தோம். கடந்த வாரங்களில் ஆபிரகாம் சாராளுடைய லைஃப்பில் யார், இஸ்மவேல் அண்ட் ஈசாக்கு, இவர்களுக்குள்ளே இருக்கிறதான ஆபிரகாமுடைய லைஃப்பில் முந்தின சீர் எப்படி இருந்தது, பிந்தின சீர் எப்படி இருந்தது என்கிற காரியங்கள் எல்லாம் நாம் கவனிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அந்த வசனத்திலிருந்து நாம் தொடர போகிறோம். இன்றைக்கு உங்களோடு கூட நான் பேச இருக்கிறதான காரியம் என்னன்னு சொன்னால், ஜீல் ஆஃப் பால் அப்போஸ்தலன். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அந்த வைராக்கியம், ஜீல். ஸ்தோத்திரம். ஆமென். அதாவது என்னுடைய தலைப்பு எப்படின்னு சொன்னால், பவுலுடைய வைராக்கியம். கிறிஸ்துவை அவன் சந்திப்பதற்கு முன்பதாக இருந்த வைராக்கியம், கிறிஸ்துவை சந்தித்ததற்கு பின் இருக்கிறதான வைராக்கியம். ஆமென். ஹல்லேலூயா. சோதரம். எல்லாரும் நல்லா கவனிக்கணும். ஓகே. சோதரம். அப்போ தலைப்பு முதல்ல புரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. முந்தின பிந்தின வைராக்கியம். ஆமென். ஹல்லேலூயா. சோதரம். ஆமென். பவுல் அப்போஸ்தலன் கிறிஸ்துவை தமஸ்கு ரீதியில் சந்திப்பதற்கு முன்பதாக இருந்ததான வைராக்கியம், சந்தித்ததுக்கு அப்புறமா இருக்கிறதான வைராக்கியம். ஆமென். இது ரெண்டுத்துக்கும் இருக்கிறதான வித்தியாசங்கள் என்ன? இந்த காலையில் நாம் எப்படிப்பட்ட வைராக்கியத்துக்குரியவர்களாய் வாழ வேண்டும் என்பதை இருக்கிற நேரங்களில் நம்ம கவனித்து முடிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்தில் முதலாவது சவுலை குறித்து நம்ம பார்க்குறோம். அவருடைய பேர் அங்கே தான் முதல்ல வருது. அப்போ சவுல் என்கிறதான பவுல். ஆமென். ஹல்லேலூயா. சவுலுக்கு ஆண்டவர் பேர் மாற்றலை. சவுலுக்கு இருந்த பேர் என்ன? சவுல் என்கிறதான பவுல். அவனுக்கு 2 பேர் இருந்தது, சவுல். ஆமென். பவுல். பவுல் ரோமன் நேம். சோதரம். சவுல் எபிரேய நேம். ஸோ இது 2மே இருந்தது அவருக்கு. ஆமென். எங்கே எப்படி அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டுமோ அப்படியே அந்த பேர்களை என்ன பண்ணார், அவர் பயன்படுத்தி கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா. சோதரம். அப்போ முதல் வேதத்தில் இந்த சவுல் எங்கே வருகிறார் என்று சொன்னால், அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்திலிருந்து தான் நான் துவங்குறேன். படிங்க. அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலற்றி சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். ஆமென். சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபன். ஆமென். ஹல்லேலூயா. சவுல் ஆஃப் தர்ஷு, தர்ஷு பட்டணத்து சவுல். ஆமென். ஹல்லேலூயா. பெர்சிக்யூட்டர் ஆஃப் த ஏர்லி சர்ச், ஆரம்ப சபையை உபத்திரப்படுத்துகிறவன். தீஸ் ஆல் த டைட்டில் ஆஃப் சவுல். இல்லையா? சவுலுக்கு முந்தின வாழ்க்கைக்கு நம்ம ஒரு டைட்டில் கொடுக்கணும்னா எப்படி டைட்டில்? சபையை உபத்திரப்படுத்தினதான சவுல். ஆமென். ஹல்லேலூயா. தர்ஷு பட்டணத்தான். ஆமென். சாட்சிக்காரனாக இருந்தவன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ வாசித்ததான இந்த இடத்துல ஸ்டீஃபனை குறித்து பார்க்குறோம். ஸ்தேவான் கல்லெறிந்து கொலை செய்யப்படுகிறான். ஆண்டவரை குறித்து ஸ்தேவான் பேசி கொண்டு வருகையில் அதை கேட்டவர்கள் ஸ்தேவான் மேலே இப்போ என்ன பண்ணுறாங்க? கல்லெறிணும். அப்போ அங்கே சொல்கிறாங்க, சாட்சிக்காரர்கள் வஸ்திரத்தை கழற்றி யார்கிட்ட கொடுத்தாங்களாம்?
சவுலிடத்தில் கொடுத்தார்கள் என்று சொல்லி வருது. வஸ்திரத்தை கழற்றி கொடுக்கறதுன்னு சொன்னால் ஏதோ துணி அழுக்காயிடக்கூடாதுன்றதுக்காக கழட்டி கொடுக்கறது இல்லை. இப்போ நம்ம குஸ்தி போடலான்னு சொன்னால் நம்மலாம் ஸ்கூலில் படித்தவங்க பார்த்தியா, ஸ்கூல்லலாம் சண்டைக்கு வந்துட்டுன்னா 12:30 மணிக்கு வாடா கிரவுண்டுக்கு வண்டி வச்சுக்கலாம் அப்படின்டுவோம். சோத்துரும், அதுக்கு தயாராகிடுவோம், நம்ம செட்டெல்லாம் சேர்த்துருவோம். எப்போ 12:30 அவனை கூப்பிட்டுக்கிறேன்டா வண்டி வந்துருங்கடானா நம்ம கூட 4 பேர் வரும், அவங்க கூட 4 கிரவுண்டுக்கு வந்தோடனே முதல்ல என்ன பண்ணுவோம், சட்டையெல்லாம் கழட்டிட்டு பனினெல்லாம் கழட்டிடுவோம். ஏன்னா கிழிஞ்சு போய் வீட்டுக்கு போனால் நம்மளை கிழிச்சு விடுவாங்க. அதனால் கழட்டி பனினெல்லாம் ஒரு பக்கமாக இந்த வச்சுக்கடா வாடா அப்படின்னு கட்டி புரண்டு அந்த மண்ணில் உருண்டு எழுந்து என்ன சோத்துரும். அவன் வாயில் மண் போய் நம்ம வாயில் மண் போய் தலைகளெல்லாம் மண்ணாய் அப்புறமா யாருன்னா வாத்தியார் வந்து யாரா அதுன்னு கத்தி கொண்டு அதுக்கு நம்மளை விளக்கி விட்டா அவள் தான் குஸ்தி முடிஞ்சிடுச்சு. அப்புறமா நேரம் எங்கே போனோம், டேப்புக்கு போய் திறந்து கை கால் முகம்லாம் கழுவி நம்ம துணி எடுத்துன்னு வரத்துக்கு நம்ம கூட வருவான். ஒருத்தன் எடுத்துன்னு வந்து அவன் கொடுப்பான், மச்சான் சூப்பராக அடிச்ச மச்சான் அப்படின்லாம் சொல்ல நம்ம அதெல்லாம் போட்டுன்னு நம்ம வந்துடுவோம். அதனால் நீங்கள் படிக்கும் போது சட்டையெல்லாம் கழட்டி சவுல் கையில் கொடுத்தாங்கன்னு ஒன்று ஏதோ குஸ்திக்கு சட்டையெல்லாம் கிழிஞ்சிடக்கூடாதுன்னு கழட்டினாங்களே இல்லை. அவங்க கழட்டுவதற்கு நோக்கம் என்னன்னா, அவங்களுடைய ஆடைகள் எல்லாம் நீளமான ஆடைகள், அதில் பல நாடாக்கள் இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போது கல் எறிவதற்கு இந்த ஆடைகள் எல்லாம் என்ன ஆகும், கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். இங்கேயும் அங்கேயும் பொறுக்கி வேகமாலாம் அடிக்க முடியாது. இது இப்படி அப்படி இழுக்கும், இங்கே சிக்கிக்கும் அங்கே சிக்கிக்கும். சப்போஸ் இவனை கூட மெரிச்சின்னு கீழே விழுந்துருவான். அதனால தான் இந்த வஸ்திரங்களை கலட்டி கொடுக்குறாங்க. சாட்சிக்காரன் இவன் யார் அப்படின்னு சொன்னால், இவன் தான் வந்து அந்த இடத்துக்கு வந்து ஒரு அம்பியர் மாதிரி. உங்களுக்கு ஈஸியாக புரியணும்னா யார் அம்பியர், இவர் தான் வந்து அம்பியர். இவருடைய உத்தரவின் பேரில், இவருடைய மேற்பார்வையின் மேலே தான் என்ன நடக்குது, இப்போ கல் எறிந்து அவனை கொலை செய்கிறதான காரியம் நடக்குது. இவர் தான் அதுக்கு பொறுப்பானவர். அதுதான் அவன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போது சவுல் என்று நம்ம வாசிக்கும் பொழுது சவுளுடைய முந்தின சீரை பார்த்தோம்னு சொன்னால் ரொம்ப ஜீல் இருந்து ரொம்ப வைராக்கியம் உள்ளவன் அவன். ஆமென், ஹல்லேலூயா. அவனுக்குள்ள அவ்வளோ வைராக்கியம் உள்ளதான ஒரு சவுல் பாருங்க. யங் ஏஜிலேயே அவனுக்கு அவ்வளோ வைராக்கியம். ஸ்தோத்திரம், ஆமென். தேவனை குறித்து தன்னுடைய யூத மார்க்கத்தை விட்டு வேற ஒரு புதிய மார்க்கத்தை பேசுகிற ஒருவனை கல்லெறிந்து கொலை செய்வதற்கு நான் தான் ரெஸ்பான்சிபிள் பர்சன் என்று நிற்கக்கூடிய அளவுக்கு சவுல் என்கிற அந்த வாலிபன் வைராக்கியம் உள்ளவனாக இருந்தான். ஆமென். ஒரு அலையில சொல்லாமா, ஹல்லேலூயா. நீங்கள் எழுதுகிறவங்க 2 ராஜாக்கள் 9:13 எழுதிட்டு வீட்டில் படிங்க. அங்கேயும் இந்த சம்பவம் வரும். எந்த சம்பவம், இந்த சம்பவம் இல்லை, ஆடையை கயிற்று வைக்கிற சம்பவம். அதை நீங்கள் வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. 2 Kings chapter 9 verse 13. ஆமென், ஹல்லேலூயா. ஓகே, கவனிக்கணும். அப்போ இந்த கொடூரமான நிகழ்ச்சி, இந்த கொடூரமான செயலுக்கு தலைமைத்துவம் தாங்கிறதா யார் தான், இந்த யங் சாப் தான். ஸ்தோத்திரம், ஆமென். அதனால் அவனுடைய இருதயமானது ஒருவனை கல்லெறிந்து கொலை செய்வதை பார்ப்பதற்கு அவன் ஆயத்தமுள்ளவனாக இருந்தான். அதற்கு காரணம் அவனுக்குள்ளே இருந்ததான அந்த வைராக்கியம். ஆமென், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனவே இந்த காலையில் புரிந்து கொள்ள வேண்டும், என்னுடைய வைராக்கியம் அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது, கொடூரமான வைராக்கியமாக இருக்கிறதா அல்லது மதம் சார்ந்த வைராக்கியமாக இருக்கிறதா, ஒரு ரிலீஜன் மேலே அல்லது எனக்கு தெரிந்திருக்கிற ஒரு தத்துவத்தின் மேலே நான் வந்து ரொம்ப வைராக்கியம் உள்ளவனாக இருக்கிறேன்னா, இவைகளெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. இப்போ நமக்கும் வந்து நம்ம எல்லாரும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், ஆனால் நமக்குள்ளே பலவிதமான வைராக்கியங்கள் உண்டு. ஆமென். சிலர் சொல்லலாம், நான் மீசை வைக்க மாட்டேன் அப்படின்னு. அது அவருக்கு இருக்கிறதான ஒரு 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 என்ன சொல்லுது, அவர் எடுத்ததான முடிவு அல்லது அவருடைய வைராக்கியம். சோதனை. சிலர் சொல்ல, நான் பேண்ட் ஷர்ட் போட மாட்டேன், நான் ஜிப்பா வேஷ்டி தான் கட்டுவேன். அது அவர் எடுத்ததான வைராக்கியம், அவர் எடுத்ததான முடிவு. அதில் அவர்கள் தொடர்ந்து இருக்கிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. நான் தாடி வைக்க மாட்டேன், இல்லை நான் கலர் பண்ண மாட்டேன், நான் இப்படி செய்ய மாட்டேன், அப்படி செய்ய மாட்டேன், நான் கறி மீன் சாப்பிட மாட்டேன், நான் 40 நாள் உபவாசம் இருப்பேன், நான் லென்த் டேஸை கடைப்பிடிப்பேன். இதெல்லாம் நமக்குள்ளே ஒவ்வொருவருக்கும் இருக்கிற வித்தியாசமான வைராக்கியங்கள்னு சொல்லலாம், இல்லை கடைப்பிடிக்கிற முறைகள். அதில் ஒரு பக்தி, அதில் நமக்கு நாமே ஒரு 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 மகிழ்ச்சி. ஸ்தோத்திரமாமே. அப்போ எது வைராக்கியம்? ஸ்தோத்திரமாமே. அப்போ நான் பேசுற நம்ம எடுக்கிறதெல்லாம் வைராக்கியமா, அதெல்லாம் கர்த்தர் விரும்புகிறாரா இல்லை அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறாரா என்பது ரொம்ப முக்கியமான. அப்போ பவுலுடைய லைஃப்ல எடுப்பில் அவன் ஒரு சாட்சிக்காரனா,
ஸ்தேவானுடைய மரணத்துக்கு நான் பொறுப்புள்ளவன் என்கிறதான அந்த ஸ்தானத்துல தான் அவனுடைய வைராக்கியத்தை அவன் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவது பாருங்க, பவுலுக்கு இருந்ததான வைராக்கியம் எப்படிப்பட்ட வைராக்கியம் சொன்னா, அவருடைய படிப்பை குறித்ததான வைராக்கியம். ஆமென், ஹல்லேலூயா. பவுலை குறித்து நம்ம எல்லாரும் ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கிறோம். என்ன, எங்க படிச்சார் அவரு? கமாலியருடைய பாதத்திலே அமர்ந்து படித்தவன் என்று பவுலே சொல்றார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ கமாலியர் பாதத்துல அமர்ந்து படிக்கிறதுனா என்னது? அப்ப கமாலியர்கள்னா யார்? கமாலியர்கள்னா ரபிமார்கள். இரண்டாவது, சனகிரிப் சங்கத்துல உறுப்பினர்களா இருக்கக்கூடியவங்க கமாலியர்கள். ஆமென், ஹல்லேலூயா. அவங்களுக்கு ரொம்ப வாய்ஸ் உண்டு. அப்ப கமாலியர்கள் பாருங்க, யூத மார்க்கத்துல அந்த லாவெல்லாம் படித்து தேறினதான மக்கள். அவங்க அப்படிப்பட்டதான மக்கள் தான் இந்த கமாலியர்கள். சோத்திரம். அப்ப பவுல் சொல்றாரு, நான் அவனுடைய பாதத்துல தான் இருந்து படிச்சேன். 22:3 படிங்க. ஆக்ட்ஸ் 22:3 படிங்க. நான் யூதன் சிலிசியா நாட்டிலுள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியரின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே போதிக்கப்பட்டு கமாலியரின் பாதத்திலே நான் என்ன பண்ணேன்? வளர்ந்தேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பவுலுடைய அல்லது சவுலுடைய இன்னொரு ஒரு காரியம் என்னன்னா, ஒரு ஸ்ட்ராங்கா சொல்றது என்னன்னா, நான் இப்படி பட்டதான விஷயங்களுக்கு உட்பட்டவன். ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய வைராக்கியம் அதில் இருக்குது. அவருடைய எஜுகேஷன், நான் எப்படி படிச்சேன், நான் யாரு, நான் யூத மார்க்கத்துல சேர்ந்தவன், இப்படி பல விஷயங்களை அவர் பேசிக்கொண்டே வருகிறார். அப்ப சட்ட திட்டங்கள் எல்லாம் அறிந்த ஒரு இடத்துல உட்கார்ந்து படித்தவர் என்று சொன்னா, இவரும் யூத மார்க்கத்தின் சட்ட திட்டங்கள் எல்லாம் அறிந்தவராக இருக்கிறார். I know everything about this Jewish law. யூத சட்டம் எனக்கு தெரியும், யூத மார்க்கம் என்ன சொல்லுது எனக்கு தெரியும், நான் அதன் வழியில போகிறவன். ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் எதுவும் தெரியாம ஒன்றும் நான் பண்ணிட போறது இல்லை, எனக்கு எல்லாம் தெரியும். ஆமென் என்கிறதான அந்த சீல் அவனுக்கு எப்பவுமே இருந்து கொண்டே இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப ஒண்ணு, அவனுக்கு என்னது முதல் காரியம் என்ன சொன்னேன்? அவன் சாட்சிக்காரன். ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இரண்டாவது பாருங்க, அவனுடைய படிப்பும் அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய லைஃப் ஸ்டைல், அவன் கடந்து வந்ததான வழிகள், இவைகள் எல்லாம் அவனுக்கு மிகப்பெரியதான ஒரு வைராக்கியத்தை யூத மார்க்கத்துக்குள்ள தருகிறது. ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. அப்போ கமாலியன்னு சொன்னால் அவனுக்கு வாய்ஸ் உண்டு, அவன் எல்லாவற்றையும் அறிந்தவன், அவனிடத்துல உட்கார்ந்து காரியங்களை கற்றவன் என்கிறதான ஒரு பெரியதான வைராக்கியம் அவனுக்குள்ளே உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. சோதரம். கிறிஸ்தவர்களாகிய நம்மகளில் கூட இந்த மாதிரி வைராக்கியத்துக்குரியவர்களை நீங்கள் பார்க்க முடியும். நான் பைபிளை இத்தனை வருஷம் படிக்கிறேன், இத்தனை முறை நான் படிச்சிருக்கிறேன், சோத்திரம், ஆமென், இவ்வளோ சீக்கிரத்தில் நான் படித்து முடிச்சிடுவேன் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. தட் இஸ் ஆல் அவங்களுடைய டேலண்ட், அவருடைய திறமை, அவளுடைய ஒப்பு கொடுத்தல், இதெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது. அதனாலேயே நம்ம அதை குறித்து என்ன பண்ண முடியாது, மேன்மை பாராட்டி கொண்டு அதை ஒரு வைராக்கியம் என்ன பண்ண முடியாது, நினைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. சோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கீங்களா உயிரோடு? ஹல்லேலூயா. அதனால் எனக்கு நியாயப்பிரமாணம்லாம் தெரியும், எனக்கு எல்லா சட்டத்திட்டம்லாம் தெரியும், நான் டாக்டரேட் வாங்கியிருக்கிறேன், நான் இப்படி வாங்கிக்கிறேன், அப்படி எது வேணாலும் வாங்கிடு, அது அல்ல தேவன் விரும்புகிறதான சீல். ஆமென், ஹல்லேலூயா. சோதரம். அப்போ இவனுக்கு உலக சம்பந்தமான உலக படிப்பு, உலக மார்க்கம், இது சம்பந்தமான ஒரு தைரியமும் ஒரு வைராக்கியமும் இந்த சவுலுக்குள்ளே இருந்ததை வேதத்தில் அவர் சொல்லுகிறதுலேருந்தே நம்ம படித்து கொள்ள முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்து நான் சொல்ல விரும்புகிறதான விஷயம் என்னென்னா, அவன் அடிக்கடி சொல்கிற விஷயம் என்னென்னா, நான் பரிசேயன். ஆமென். நான் யார்? பரிசேயன். அப்போ சதுசேயர்கள் பரிசேயர்கள் என்று ரெண்டு விதமான கூட்டத்தார் இருந்ததை நம்ம வேதத்தில் பார்க்குறோம். ஆமென். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுன்னு சொன்னால், பரிசேயர்கள் ஏஞ்சல்ஸை நம்புகிறவங்க, ஆவிகளை நம்புகிறவங்க. சதுசேயர்கள் ஆவிகளை எல்லாம் நம்பாதவர்கள். இவ்வளோதான் சிம்பிளாக. நான் இன்னும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு, பட் சிம்பிளாக உங்கள் மைண்டில் இருக்கணும். அப்போ இவர் சொல்கிறாரு, நான் யார்? நான் பரிசேயனுக்கு பரிசேயன் அப்படின்னா. அப்போ பேரசி அப்படின்னாலே அதனுடைய அர்த்தம் என்னென்னா, வேறு பிரிக்கப்பட்டவன்
அல்லது வெளியே கொண்டு வரப்பட்டவன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் ரொம்ப சுத்தம் பார்க்குறவங்க, எல்லாவற்றையும் ரொம்ப நீட்டாக பிரமாணத்தின்படி செய்யணும்னு நினைக்கிறவங்க, ஒழுங்காக எல்லா காரியமும் இருக்கணும்னு நினைக்கிறவங்க. ஆமென், ஹல்லேலூயா. இப்படிப்பட்டதான ஒரு குழு தான் யார்? பரிசேயர்கள். ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அதனால தான் அவன் கேட்டான், என்னங்க கை கழுவாமல் சாப்பிட்றாங்க? கேட்க காரணம் என்னன்னா, அவன் பரிசேயன், அவன் ரொம்ப ரொம்ப சுத்தத்தை விரும்புகிறவன். ஸ்தோத்திரம். அநீதி அவன் விரும்ப மாட்டான். எல்லாமே சுத்தமாக, எல்லாம் நீட்டாக, எல்லாம் முறைமையின்படி பிரமாணத்துக்கு உட்பட்டு காரியங்கள் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் பரிசேயர்கள். அப்போ பவுல் சொல்கிறாரு, நான் யார்? பரிசேயன். ஆமென். அப்போ அந்த சுய நீதி என்கிறதான அந்த வைராக்கியம் பவுலிடத்தில் பயங்கரமாக இருக்குது. ஆமென். என்ன நீதி? சுய நீதி. சொல்லுங்க, செல்ஃப் ரைச்சஸ்னஸ். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களிடத்தில் இதை பார்க்க முடியும், சுய நீதி. ஆமென், ஹல்லேலூயா. நான் யார் தெரியுமா? நான் எப்படிப்பட்ட கிறிஸ்தவன் தெரியுமா? நான் எந்த சபைக்கு போகிறேன்னு தெரியுமா? சோதரம். ஆமென். நான் எவ்வளோ நாளாக இதில் இருக்கிறேன்னு தெரியுமா? இப்படி நம்மளை கேட்டு நம்மை பயமுறுத்துகிற நிறைய பரிசேயர்கள் உண்டு. சோத்திரம். அவங்க கடைப்பிடிக்கிற முறைமைகளில் அவளுக்கு அவ்வளோ வைராக்கியம், அவ்வளோ பெருமை. ஆமென், ஹல்லேலூயா. உன்னை விட நான் உயர்ந்தவன் என்று பேசுகிறது தேவன் விரும்புவாரா என்று எனக்கு தெரியல. ஆமென், சோத்திரம், ஹல்லேலூயா. ஆமென். ஒவ்வொரு நாளும் தியானிக்கணும். எதை? சிலுவையும் பாடு மரணத்தையும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு ஃபாரின் ப்ரீச்சர் சொல்லுவார், உலக பிரசித்தி பெற்ற ப்ரீச்சர் சொல்லுவார், ஒவ்வொரு பிரசங்கத்திலையும் நீ சிலுவையை குறித்து பேசி ஆகணும்னுவார். ஆமென். ஒவ்வொரு பிரசங்கத்திலையும் என்ன இருக்கணும்? சிலுவை இருக்கணும், ரட்சிப்பு இருக்கணும், ரட்சிப்பை குறித்து சொல்லணும் அப்படின்னுவார். அப்போ ஒவ்வொரு நாளும் நாம் தியானிக்க வேண்டியதான சப்ஜெக்ட் எது? சிலுவை. ஆமென், ஹல்லேலூயா. அந்த 40 நாளுக்கு மட்டும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. நான் வரும் அளவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஆமென். இது மாதத்துக்கு ஒரு முறை செய்கிற விஷயம் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. இது நம்ம ஒரு முறைமையை சபை வைத்திருக்கிறோம், அவ்வளோதான். ஸ்தோத்திரம். சில சபைகள் 6 மாதத்துக்கு ஒருக்கா செய்கிறாங்க. சில சபைகள் வாரம் வாரம் கூட செய்யலாம், காலையில் செய்யலாம், சாயந்தரம் செய்யலாம், வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம ஒரு முறைக்காக மந்த்லி ஒன்ஸ்ன்னு வச்சுருக்கிறோமே தவிர அது மந்த்லி ஒன்ஸு தான் நம்ம கடைப்பிடிக்கணும்னு எந்த சட்டமும் இல்லை. ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ நான் வரும் அளவும் இதை கடைப்பிடிங்க, அது கர்த்தர் செஞ்சார். எனவே ஒரு நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறான். சந்தோஷம். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் ஸ்தோத்திரம், அதிலே ஒரு சுய நீதியும் அதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து நான் பரிசேயன்னா இவன் என்னன்னா வேறு வெளியே வந்தவன். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ எதுலெல்லாம் இருந்து சொன்னால் புறஜாதிகளோடு கூட சேர மாட்டான், அவளுக்கு இவன் தூரமாக இருப்பான். இப்படியெல்லாம் வேற்றுமைகளை ஜனங்களுக்குள்ளே வைக்கிறதான ஒரு மக்கள் தான் யார்? பரிசேயர்கள். ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்மளுக்குள்ளேயும் கிறிஸ்தவர்களுக்குள்ளும் இன்னும் ஜாதி வேற்றுமைகள் என்ன பண்ணுது? இருக்க தான் செய்யுது. அப்போ இன்றைக்கும் இன்னும் அவைகளெல்லாம் தகர்ந்து எறிய முடியாத அளவுக்கு இன்னும் மாமிசம் என்ன பண்ணுது? இருக்க தான் செய்யுது. அப்போது என்கவுண்டர் வித் காட் இல்லையா, அந்த என்கவுண்டர் நடக்கிறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் பார்த்தீங்கன்னு சொன்னால், தேவனோடு கூட என்கவுண்டர் நடக்கிறதுக்கு முன்னாடி பவுல் சோதரம் இதிலே அவன் பேசிக்கொண்டே இருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. நான் பரிசேயன் இதே தான் பேசிக்கொண்டே இருந்தார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சோதரம். ஆனால் காலங்கள் வந்தபோது அவைகளெல்லாம் உடைத்தெறிய கர்த்தர் உதவி செய்தார். ஆமென், சோதரம். அடுத்தபடியாக பாருங்க, அவனுக்கு இருந்ததான என்னன்னா தன் மார்க்கத்தின் மீது வைராக்கியம் இல்லை. 9ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. அப்போஸ்தலர் 9:1-2. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினார். கிறிஸ்தவ மார்க்கத்தின் மேலே அவ்வளவு கொடூரமான ஒரு கோபம். அந்த கோபம் எங்கே இருந்து வருகிறது சொன்னா, என்னுடைய மார்க்கம் தான்,
யூத மார்க்கம்தான், மேசியா தான். ஆமென், ஹல்லேலூயா. அவர் தான், அவர் எங்களுக்காக தான். சோதரம், எங்கள் குலத்தில் பிறந்தவர் அவர், உங்கள் யாருக்கும் கிடையாது. அப்போ நீ இப்போ ஒன்று புதுசாக ஒன்று பேசுகிறேன்னா, அவனுக்கு தன்னுடைய மார்க்கத்தின் மீது இருந்ததான அந்த பக்தி, அந்த அன்பு அடுத்த மார்க்கத்தை பயங்கரமாக எதிர்க்கக்கூடியதான துணிவை தந்தது. இது ஒரு மோசமான ஒரு வைராக்கியம். அப்போ இன்றைக்கும் உலகத்தில் இந்த வைராக்கியத்தோடு கூட ஜனங்கள் இருக்கிறாங்க. அப்போ பவுலும் பார்த்திங்கன்னா இந்த மார்க்கத்தாரை, அதாவது கிறிஸ்தவ மார்க்கத்தாரை அடித்து உபத்திரப்படுத்தி சிறைச்சாலைகளிலே போட வேண்டும் என்று சொல்லி ஆதி சபையை கொடுமையாய் உபத்திரப்படுத்தின வைராக்கியத்துக்கு சொந்தக்காரனாக இருந்தவன் சவுல். காரணம், அவனுடைய மார்க்கம் அவனுக்கு அவ்வளோ மேன்மை உள்ளதாய் காட்சியளித்தது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அவன் கிறிஸ்துவனுடைய அன்பு என்னன்னு அவனுக்கு தெரியல, எதுவுமே அவனுக்கு புரியல. அவன் கிறிஸ்துவை அவன் சந்திப்பதற்கு முன்பதாக இருந்ததான அவனுடைய லைஃப் ஸ்டைல், அந்த முந்தின சீரை பாருங்கள். இப்போ பவுலை கூப்பிட்டு கேளுங்க, பவுல் நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லுங்கள், மைக் கொடுங்க. என்ன பேசுவார்? ரொம்ப சந்தோஷமாக அவன் தன்னை குறித்தும் தன் மார்க்கத்தை குறித்தும் தன்னுடைய படிப்பை குறித்தும் தன்னுடைய நீதியை குறித்தும் பவுல் சந்தோஷமாக பேசுவார். அதுதான் அவருடைய முந்தின சீர். நான் யார் தெரியுமா? நான் இப்படிப்பட்டவன், எனக்கு இந்த ஐஸ்வர்யம் இருக்குது, நான் இதில் படிச்சிருக்கிறேன், எனக்கு இந்த மார்க்கத்தில் எல்லாம் தெரியும், நான் கமாலியருடைய பாதத்தில் படிச்சிருக்கிறேன், எனக்கு நியாயப்பிரமாணம் சட்ட திட்டங்கள் எல்லாம் தெரியும், எனக்கு அதிகாரங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. சோத்திரமாமே, இதெல்லாம் தான் அவனுடைய முந்தின சீர். அப்போ அந்த முந்தின சீர் அவனுக்கு நிச்சயமாக சந்தோஷமாக தான் இருந்திருக்கும், மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். அதிகாரத்தை கையில் வாங்கி கொண்டு சபைகளை உபத்திரப்படுத்தும் போதெல்லாம் அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். ஒரு நாள் கூட அந்த முந்தின சீர் அவனுக்கு துக்கமாக இருந்தே இருக்காது. அவனை பொறுத்த வரைக்கும் தான் செய்கிறது எது? பிரமாணத்தின் வேண்டிய காரியங்களை நான் செய்கிறேன். ஆமென், சோதரம். அப்போ இன்றைக்கு நம்ம விளங்கி கொள்ளணும், நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன், பட் ஆனால் என்னுடைய சுவாபம், என்னுடைய குணம் எப்படி இருக்குது என்பதையும் நம்ம கவனிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா, சோதரம். நான் எதை குறித்து அதிகமாக மேன்மை பாராட்டுகிறேன்? வேதம் சொல்லுதில் சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவாங்க. நான் எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன்? என்னுடைய வைராக்கியம் எதை குறித்து இருக்குது? என்னுடைய பெருமை பேச்சு எதை குறித்து இருக்குது? இவைகள் எல்லாம் யோசிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா, சோதரம். அப்போ முந்தின சீர் அது எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னு சொன்னால், அது நன்றாக இருந்திருக்கும் அன்றைக்கு உங்களுக்கு கூட. ஆமென், ஹல்லேலூயா, சோதரம். ஆனால் பிந்தின சீருக்கு வருவோமானா, சோதரம், ஆமென், ஆஃப்டர் த கன்வர்ஷன், அவன் மனம் மாற்றத்துக்கு அப்புறமா அந்த வைராக்கியம் பாருங்க எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கணும். ஆமென், அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனை தான் கர்த்தர் இந்த காலையில் உனக்குள்ள எனக்குள்ள விரும்புகிறார். இன்றைக்கி நிறைய பேர் ஜஸ்ட் கிறிஸ்டியன்ஸாக வாழ்கிறோம், அவ்வளோதான். நான் கிறிஸ்தவன் அப்படின்னு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் அதற்காக நம்மளை அழைக்கலை, அதற்காக கர்த்தர் நம்மை வேறு பிரிக்கலை. ஆமென், கிறிஸ்துவுக்கு வைராக்கியம் உள்ளவனாய் வாழ கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, சோதரம். அவனுடைய பிந்தின சீர், சோதரம், கவனிக்கணும். 9:5 அப்போஸ்தலர் நடபடிகள் 9:5 அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் மக்களை. கொஸ்டின் என்ன? சவுல் கேட்குற கொஸ்டின் என்ன? நீர் யார்? ஆமென், நீர் யார்? கமாலியனுடைய பாதத்தில் படிச்சிருக்கிற, நியாயப்பிரமாணங்களை கரைச்சி குறிச்சிருக்கிற, சட்டத்திட்டங்களெல்லாம் படிச்சிருக்கிற, உனக்கு மேசியாவை குறித்தெல்லாம் தெரியும். ஆனால் இப்போ தரையில் விழுந்து கிடக்கிறவனுடைய கேள்வி என்னது? ஏன் உனக்கு தெரியலையா? ஆமென், ஹல்லேலூயா. அப்போ முதல்ல வந்ததான நற்சீர் என்ன தெரியுமா? ஆமென், அவர் யார் என்கிற அறிவு முதல்ல கர்த்தர் அவனுக்குள்ள தந்தார். கரங்களை ஒருத்தி ஒரு அல்லையில சொல்லாமா? இருக்கீங்களா? எல்லாரும் கவனிக்கிறீங்களா? கேட்குறீங்களா? ஆமென், நீர். அப்போ சவுலாகிய உனக்கு இன்னும் என்ன பண்ணல, தெரியல. ஆனால் இவ்வளோ நாள் நீ என்ன பேசின்னு இருக்கிற? எனக்கு எல்லாம் தெரியும்னு பேசின்னு இருக்கிற.
ஆமென். ஹல்லேலூயா. நீர் யார்? அப்போ முதலாவது நற்செய்தி என்ன தெரியுமா? மீட்டிங் வித் காட், தேவனோடு கூட ஏற்பட்ட சந்திப்பு. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு இங்கே நிறைய பேர் அமர்ந்து கொண்டு இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. நீர் யார்? ஸ்தோத்திரம். அந்த கேள்விக்கு யூ ஹேவ் டு ஆன்சர். யார்? யாரை நீ வழிபடுற? யார் உன்னுடைய ஆண்டவர்? யார்? அவர் சொன்னார், நீ துன்பப்படுத்துகிற, படிங்க பிரதர். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ இவ்வளோ காலம் ஒரு வைராக்கியத்தோடு கூட நீ ஒரு குறிப்பிட்ட மார்க்கத்தை நான் துன்பப்படுத்துகிறேன்னு நினச்சின்னு இருக்கிற. ஆமென். இந்த மார்க்கம் எனக்கு எதிரான மார்க்கம் என்று நீ நினச்சி துன்பப்படுத்திட்டு இருக்கிற. ஆனால் ஆண்டவர் சொல்வார், நீ ஒரு மார்க்கத்தை துன்பப்படுத்தலை, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ தரையில் இருக்கிறதான சவுல் பாருங்க, முதல் தேவனை சந்திக்கிறான் பத்தியா, அந்த சந்திப்பு தான் அவனுக்கு மிகப்பெரியதான பிளஸ்ஸிங்கை உண்டாக்கிடுச்சு. ஆமென். சோதரம். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்குறேன், தேவனோடு கூட உங்களுக்கு சந்திப்பு உண்டாயிற்றா? ஆமென். சோதரம். நீங்கள் அதை சிந்திக்கணும். நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கீங்க, சந்தோஷம். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, ஞானஸ்தானம் பெற்றிருக்கீங்க, சபைக்குள்ளே இருக்கிறீங்க, சந்தோஷம். Did ever you met your God? என்னைக்காச்சும் உனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு சந்திப்பு நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு நம்முடைய லைஃப்பில் இருக்கா? அது இல்லைன்னு சொன்னால் நம்ம சவுலுடைய லைஃப் மாதிரி தான் கிறிஸ்டியன் லைஃப். இட்ஸ் கோஸ் ஆன் லைக் தட். நம்ம எவ்வளோ வேணால் பெருமையாக பேசிக்கலாம், எவ்வளோ வேணால் எதனா சொல்லிக்கலாம், அப்படியே போயிட்டே இருக்கும். பட் நற்சீர் அல்லது ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் எதுங்கே ஆரம்பிக்குதுன்னு சொன்னால், ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் தேவனை அவன் சந்திப்பது. அப்போ இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் தேவனை சந்திக்கிற அந்த நேரங்கள் குறைந்து போய்விட்டது. நான் சொல்லுறதை நல்லா கவனிக்கணும். இப்போது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சபை 9 மணிக்கு ஆரம்பித்தா 1 மணிக்கு முடியும், 1:30 மணிக்கு முடியும். Long hours will be inside the church. Long hours songs, ஆராதனை, அந்நிய பாஷை பேசுதல், தீர்க்க தரிசனங்கள் சொல்லுதல் இல்லையா, செய்திகள், சம்டைம் 1-2 ப்ரீச்சர்ஸ், அதுக்கப்புறமா காத்திருப்பு கூட்டங்கள், அபிஷேக கூட்டங்கள், வேத பாடங்கள். so many hours நம்ம சபைக்குள்ளே இருந்த ஒரு காலம் இருந்தது. ஆனால் இப்போ very very short period we are sitting inside the church, only 2 hours, அவ்வளோதான். ஆமென். ஹல்லேலூயா. அதனால் தேவனோடு கூட ஒரு என்கவுண்டர் உண்டாக்கக்கூடியதான அந்த சூழ்நிலையை உருவாக்கக்கூடியதான நேரங்கள் இல்லை. ஆமென். சோதரம். இதை நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும். இப்போ டைம் பீரியட் வச்சுருக்கிறோம். 9 o'clock we will start. ஒரு 4 பாட்டு பாடுவோம். அப்போ 9:45 ஆகிடும். தென் அனௌன்ஸ்மெண்ட் அண்ட் ஆஃபரிங். தென் 10 o'clock ப்ரீச்சிங். 10:50க்கு ப்ரீச்சிங் முடியும். என் ஆத்மாவை கத்த சொல்லி 11 o'clock சர்ச் வில் க்ளோஸ். ஆனால் அன்னைக்கு அப்படி கிடையாது. நோ டைம் பீரியட் அட் ஆல். ஜனம் ஆவியில் நிரம்ப ஆரம்பிச்சிச்சுன்னா அப்படியே விட்டுடுவாங்க, அது பாட்டுன்னு போயிட்டே இருக்கும். சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. அங்கே ஒருவரும் இங்கே ஒருவரும் தீர்க்க தரிசனங்கள் சொல்ல ஆரம்பிப்பாங்க, அதுக்கு வேண்டிய விளக்கங்களை சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஆமென். இப்படி போயிட்டே இருக்கும். அப்போது பல மணி நேரங்கள் அப்படி இருக்கும்போது அங்கே வைத்து தான் சில நேரங்களில் தேவன் என்ன பண்ணார்? மக்களை சந்தித்தார், பேசினார். நீ என் ஊழியத்துக்கு வான்னு கூப்பிட்டார். எனவே அவர்கள் என்ன பண்ணாங்க? வேலைகளை விட்டு, தங்கள் காரியங்களை விட்டு ஊழியங்களுக்கு வந்தாங்க. நீ மிஷினரியாக போன்னு கர்த்தர் பேசினார். எனவே அவர்கள் சொந்த இடத்தை விட்டு மிஷினரியாக வேறு தேசங்களுக்கு போனாங்க. இதெல்லாம் அன்றைக்கு நடந்தது. ஆனால் இன்றைக்கு நடக்கிறதா என்பதை கவனித்து பாருங்கள். இன்றைக்கி மிகப்பெரிய மாஸ் சர்ச்சஸ் எல்லாம் இருக்குது.
மிகப்பெரியதான பேண்ட் இருக்குது, மிகப்பெரியதான லைட்டிங், மிகப்பெரியதான டெக்கரேஷன்லாம் இருக்குது. ஆனால் கர்த்தருடைய முழு நேர ஊழியத்துக்கென்று அழைக்கப்படுகிறவர்கள் எத்தனை பேர்னு சொல்லுங்க. ஆமென். முந்தி 30 பேர் இருப்பான் சபையில். அந்த 30 பேர் இருக்கிற சபையிலேருந்து ஊழியத்துக்கு என்ன பண்ணின்னு இருப்பான்? ஆள் போயிட்டே இருப்பான். காரணம், கர்த்தர் பேசுவார். ஆமென். இன்னைக்கு 10,000 பேர் இல்லை 50,000 பேர் இருந்தாலும் எத்தனை பேர் ஊழியத்துக்கு போகிறான்? எத்தனை பேரோட கர்த்தர் பேசினார்? எத்தனை பேர் ஜாபை ரிசைன் பண்ணி இருக்கிறோம்? இல்லை. காரணம் என்னன்னா, அந்த தேவனோடு கூட சந்திப்பது என்கிற நேரமே இன்னைக்கு இல்லாமல் போய்விட்டது. எனவே நீங்கள் தான் யோசிக்கணும். ஆமென். சோதரம், நீங்கள் அந்த நேரங்களை உருவாக்க நீங்கள் பிரயாசம் எடுக்கணும். நீங்கள் வீடுகளில் இருக்கும்போது அதற்கென்று நேரங்களை ஒதுக்கி ஜெபிக்கவும், பாடவும், கர்த்தரை துதிக்கவும், அந்நிய பாஷைகளில் கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டு இருக்கும். அப்படியெல்லாம் நீங்கள் நேரங்களை ஒதுக்குகையில் நிச்சயமாக ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுவார். சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சோத்திரம். அப்போ அந்த முதல் சந்திப்பு தான் பாருங்க. நீர் யார் அப்படின்னா, இப்போ இவ்வளோ நாள் உனக்கு தெரியவே தெரியாதா அப்படின்னா, தெரியாது எனக்கு. அவர் சொல்கிறாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கி இருக்கிற தம்பிமாருங்க, தங்கச்சிமாருங்க, பெரியவங்க எல்லாருக்கும் இந்த இந்த நான் பேசின இந்த சவுண்டு, அது சவுண்டாக இல்லாமல் உங்கள் இருதயங்களில் அது கிரியை செய்யட்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ சந்திப்பு உண்டான உடனேயே நீங்கள் வசனம் வாசிங்க. 6ஆம் வசனம். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ பிரதர். கவனிக்கணும். அப்போஸ்தலர் 9:6 படித்தோம். ஓகே, கவனிக்கணும். தேவனுடைய சந்திப்பு நடந்த உடனே அடுத்தது மிக முக்கியமான ஒரு காரியத்தை கர்த்தர் அவனுக்கு சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நீ எழுந்து என்ன பண்ணு, நேர்த்தெரு எனப்பட்ட தெருவுக்கு போ, அங்கே உனக்கு சொல்லப்படும். அப்போ தேவனுடைய கைடன்ஸ் இப்போ தான் அவனுக்கே வருது. ஆமென். இவ்வளோ நாள் யாருடைய கைடன்ஸில் ஓடிக்கொண்டு இருக்கிறான்னு சொன்னால், யாருடைய கைடன்ஸு? சனகிரிப் சங்கம், அந்த அத்தாரிட்டி சொல்லுகிறதான கைடன்ஸ். ஆமென். நீ போ, இப்படி செய், இந்த சபையை உபத்திரப்படுத்து, அங்கே இப்படி ஒரு சபை இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன், அவங்கள போய் கட்டி கூட்டிகிட்டு வா. என்ன அத்தாரிட்டி வேற ஒரு இடத்துலேருந்து இப்போ அவனுக்கு வருது. ஆனால் இப்போ கர்த்தர் கைடன்ஸை தருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ முந்தின சீர் கமாலியனும் அவனுடைய ஆலோசனை, அவனுடைய அறிவுரைகள். ஆனால் பிந்தின சீர் தேவனும் தேவனுடைய அறிவுரையும் தேவனுடைய ஆலோசனையும் தேவனுடைய வழி நடத்தலும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ முந்தினது மனுஷனுடைய ஞானம், முந்தினது மனுஷனுடைய அறிவு, முந்தினது மனுஷனுடைய புத்தி. ஆனால் இந்த பிந்தின சீர் தேவனை சந்தித்த ஏற்பாடு இப்போது தேவ அறிவு, தேவ ஞானம், தேவ புத்தி, தெய்வீக நடத்துதல். நீ அங்கே போ, அந்த தெருவுக்கு, அங்கே உனக்கு சொல்லப்படும். ஆமென். அப்போது கர்த்தர் கமாலியன் இடத்துல அனுப்பலை. யார் இடத்துல அனுப்புகிறாரு? அனனியாவின் இடத்துல அனுப்புகிறார். Who is அனனியா? He is not a rabbi. அவன் இந்த சனகரிப் சங்கத்தில் ஒரு உறுப்பினர் அல்ல. அனனியா யாருன்னா, அவன் தேவனுடைய மனுஷன். கமாலியனா அனனியாவா? ஆமென். இப்போ சவுலை நிறுத்திட்டு, சவுல் உனக்கு கமாலியன் ஆலோசனை வேணுமா, அனனியா ஆலோசனை வேணுமானா, பவுல் என்ன சொல்லுவார்? Who is அனனியான்னு கேட்பார். அனனியா அந்த ஊரில் இருக்கிறதான தேவ மனுஷன் அப்படின்னு சொன்னால், சவுலுக்கு அவர்கிட்ட எனக்கு என்ன ஆலோசனை வரப்போகுது? நான் அவரை விட மிஞ்சினவன், அவரை விட படித்தவன், அவரை விட பிரமாணங்களை அறிந்தவன், அவரை விட எல்லாவற்றிலும் நான் தெரிந்தவன். ஆனால் கர்த்தருடைய கைடன்ஸ் பாரு, பிந்தின ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்னு சொன்னால், அனனியாவுக்கிட்ட போ அப்படின்னுட்டாரு. அனனியாவை கூப்பிட்டு சொல்கிறாரு, அங்கே இந்த வீட்டில் இவன் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான், நீ அங்கே போ. ஆமென். அப்போ பிந்தின ஆசீர்வாதம் அல்லது பிந்தின சீர் என்று சொன்னால், இவ்வளோ நாட்கள் நீங்கள் ஒருவேளை மனுஷ புத்தியில், மனிதர்கள் சொன்ன ஆலோசனைகளில் உங்களை சிலர் இயக்கி இருந்திருக்கலாம். ஆமென். ஆனால் உன்னை இயக்குவது இப்போது தேவனாக இருக்கணும். தேவனுடைய வழி நடத்துதல். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அவருடைய ஞானம், அவருடைய புத்தி, அவருடைய அறிவு, அதை தான் ஜெபிக்கணும். ஆண்டவரே, உம்முடைய அறிவு, ஞானம், புத்தியை கர்த்தர் எனக்கு தாங்க. சோதரம். ஆமென். அனனியா போய் பார்க்குறாரு. அனனியா ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, ஐயோ அவன் பயங்கரமான ஆளாச்சா ஆண்டவரே? ஆண்டு சொல்கிறார், எஸ் அவன் பயங்கரமானவன் தான். இப்போது அவனுக்கு செகண்ட் இன்னிங்ஸ் ஆடின்னு இருக்கிறான். ஆமென். நான் தான் அவனுக்கு கோச்சாக இருக்கிறேன், என் டீமில் தான் இருக்கிறான், நீ தைரியமாக போ. அவன் இப்போது ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறான். சோத்திரம். பார்வையற்றவனாக இருக்கிறான். கர்த்தர் பார்வையெல்லாம் தந்து சோத்திரம். அவனை குறித்ததான தரிசனம் என்ன, அவனை குறித்து தேவன் வைத்திருக்கிற நோக்கங்கள் என்ன, திட்டங்கள் என்ன, எல்லாவற்றையும் கர்த்தர் சொல்றார். படிங்க பிரதர். அதை அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்க. அப்போ அடுத்தது பாருங்க, இந்த பிந்தின ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்னு சொன்னால், அப்போஸ்தலர் 9:15, காட்ஸ் சோசன் வெசல், நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எவ்வளோ அற்புதமாக ஆண்டவர் பேசுகிறார் பார். இவ்வளோ நாள் இந்த பாத்திரம் எப்படி இருந்தது? அது ஓட்டத்துக்கு ஓடின்னு இருந்தது. ஆமென். ஆனால் இப்போ கர்த்தர் சொல்வார், இது நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். போன வாரம் சொன்னல, வேறே பாத்திரமாய் வணைந்தான், அவனுடைய இருதயத்துக்கு விருப்பமான பாத்திரமாய் வணைந்தான். ஆண்டவர் சொல்வார், நான் இவனை புறஜாதிகளுக்கு எடுத்துகிட்டு போவேன். ஐயோயோ, ஐ எம் எ பாரசி லார்ட். எஸ் ஐ நோ, நீ பரிசையன், உனக்கு புறஜாதியம் பிடிக்காது, அவனோடு நீ சேர மாட்ட, அவனோடு கை கலக்க மாட்ட, அவனோடு சாப்பிட மாட்ட, அவனை நீ நாயா பேயா பார்ப்ப, எனக்கு தெரியும். பட் நான் அவனுக்கு தான் உன்னை மினிஸ்ட்ரி பண்ண உன்னை கூப்பிட்டு இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. சோத்திரம். அப்போ நீங்கள் டீப்பாக யோசிக்கணும். ஒரு பேரசி போய் ஒரு நான் ஜூயிஷ் வீட்டில் உட்காடுறான், அவங்க சமைச்சு கொடுக்கறத சாப்பிட்றான், அங்கே கை கழுவுறான் அப்படின்னா அது எப்படிப்பட்டதுன்னு இதை யோசித்து பார்க்கணும். நீ என்னுடைய பாத்திரமாக இருக்க போகிற, நான் உன்னை உபயோகப்படுத்த போகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. முன்பு ஒரு ஒரு ரிலீஜியன் அவனை சூஸ் பண்ணி வச்சிருந்தது. முன்பு சனகரிப் சங்கம் அவனை சூஸ் பண்ணி வச்சுருந்தது. ஆனால் இப்போ கர்த்தர் சொல்கிறார், ஒரு ரிலீஜியன் அல்ல, சனகரிப் சங்கம் அல்ல, யூத மார்க்கத்து தலைவர்கள் அல்ல, நான் உன்னை சூஸ் பண்ணியிருக்கிறேன், நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 22ஆம் வசனம் படிங்க. 9:22. சவுல் அதிகமாக திடன் கொண்டு இவரே கிறிஸ்து வந்து திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினார். ஆமென். இவன் தமஸ்குக்கு போனது அங்கே இருக்கிற கிறிஸ்தவர்களை கலங்கடிக்க. ஆமென். ஆனால் அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குது, அங்கே இருக்கிற யூதர்களை கலங்கடித்தான். அதாவது யூதர்லாம் இப்போ மண்டையை பிச்சுக்கிறான், இவன் எதுக்குடா தமஸ்குக்கு வந்தான்? ஆமென். இல்லைங்க, அவங்ககிட்ட அத்தாரிட்டி லெட்டரோடு கூட தாங்க வந்திருக்கிறாரு, சபையை உபத்திரப்படுத்த தாங்க வந்தார். ஆனால் பாவி மனுஷனுக்கு என்ன ஆச்சோ தெரில. ஆமென். இப்போ இப்படி ஆயிட்டாருங்க, யூதரை கலங்கடிக்கிறானா. சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ பிந்தின சீர் பாருங்க, கர்த்தர் விரும்புகிறதான ஒரு காரியம். அவர் எதற்காக சூஸ் பண்ணாரோ அப்படி அவன் காரியங்களை செய்ய ஆரம்பித்தான். ஆமென். ஹல்லேலூயா. நேரம் முடியுது, நான் சொல்கிறேன். அடுத்தது நான் சொல்ல விரும்புவது பாருங்க, கலாத்தியர் 4:19 படிங்க. கலாத்தியர் 4:19. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். லேபர் பெயின் ஃபார் சர்ச் growth. ஒரு சபை உருவாவதற்காக அல்லது கிறிஸ்து ஒருவனுக்குள்ளே உருவாவதற்காக நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் என்றார் பவுல். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் முன்பு அவனுடைய வைராக்கியம் எப்படி இருந்ததுன்னா, பிலிப்பியர் 3:6, பிலிப்பியர் 3:6, பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன். சபையை துன்பப்படுத்தினவன் எதனாலனா, பக்தி வைராக்கியத்தின்படி. சும்மா ஒன்றும் நான் காசு பணத்துக்கு செய்யல, பக்தி வைராக்கியத்தின்படி நான் சபை என்ன பண்ணேன்,
துன்பப்படுத்தினேன். ஆனால் இப்போ எப்படின்னா, சபை உனக்குள்ளே உருவாவதற்காய், உன் இருதயத்துக்குள்ளே கிறிஸ்து உருவாவதற்காய் நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன்றார். எவ்வளோ பெரிய மாற்றம் பாருங்க. அப்போ ஒரு காலத்தில் துன்பப்படுத்தினவன் எதை சொல்லுங்க, எதை துன்பப்படுத்தினவன்? அப்போ சபைனா என்னன்னு தெரியாமல், சபை யாருக்கு சொந்தம்னு தெரியாமல், சபையினுடைய காரியங்கள் என்னன்னு தெரியாமல் சபையை துன்பப்படுத்தின மனுஷன். ஆமென். இன்றைக்கி நிறைய பேர் சபையை துன்பப்படுத்துகிற சவுல் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் காலங்கள் மாறின போது அந்த சபைக்காய் அவன் கர்ப்ப வேதனைப்பட்டானாம். ஆமென், ஹல்லேலூயா. கிறிஸ்து ஒருவனுக்குள்ளே உருவாவதற்காய் அவன் கர்ப்ப வேதனைப்படுகிறான். இன்றைக்கு நீங்கள் யோசிக்கணும், நீங்கள் சபையை துன்பப்படுத்துகிற ஒரு விசுவாசியாக இருக்கீங்களா, அல்லது ஒருவனுக்குள்ளே கிறிஸ்து உருவாவதற்கு கர்ப்ப வேதனைப்படுகிற விசுவாசியாக இருக்கீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. ஜோயல் பேசிட்டு போனும்போது சொன்னார் பாருங்க, சோதரம் ரொம்ப ஈஸியாக விஷயங்களை சொல்லி என்ன பண்ணிடலாம், ஒவ்வொருத்தனையும் கலங்கடிச்சிட்டு போயிடலாம். சோதரம். ஆமென். அவன் கொண்டு வந்து சொன்னதான செய்தினாலே முழுவதும் சபை என்ன பண்ணுச்சான், அழுது கொண்டு இருந்தது. என்னாங்கமத்திலேருந்து பேசினாங்க. அப்போ சபையை அழையவும் வைக்கலாம், சபையை சிரிக்கவும் வைக்கலாம், சபைக்குள்ள ஆத்மாவையும் கொண்டு வரலாம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். அப்போ கவனிக்கணும் பாருங்க, சபையை துன்பப்படுத்தவும் முடியும், சபைக்காய் கண்ணீர் விடவும் முடியும். ஆமென். சபையை கெடுக்கவும் முடியும், கலைக்கவும் முடியும், சபையை கூட்டி சேர்க்கவும் முடியும். ஆமென், ஹல்லேலூயா. எனவே ஒரு காலத்தில் சபையை துன்பப்படுத்தி கொண்டிருந்தான். இன்றைக்கி சொல்கிறான், கலாத்திய மக்களே, யார் உங்களை இந்த சுவிசேஷத்தை விட்டு விலகி போன சொன்னது யார்? இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் விலகி போயிட்டீங்களே என்று நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன்னு சொல்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அவ்வளோ பிரயாசம் எடுக்கிறாரு, அவ்வளோ முயற்சி எடுக்கிறாரு, அவர் உபதேசம் பண்ணுறாரு. அந்த உபதேசத்தை விட்டு விலகி போகும்போது அவரால் அதை தாங்கி கொள்ள முடியல. ஐயோ உனக்காக நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன்றார். இன்றைக்கும் நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். ஆமென். நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் சபைக்குள்ள? நீ அடுத்த விசுவாசிகளுக்காய் நீ கண்ணீர் விடுகிறவனாய், ஜெபிக்கிறவனாய், அடுத்த விசுவாசிகளை தாங்குகிறவனாய் இருப்பாயானால் அதுதான் தேவன் உனக்கு தந்ததான அற்புதமான கிருபை. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் சில சகோதரிமார்கள் வராங்க. டாக்டர் ஜெகன் ரெகுலராக வராரு பாருங்க. அவர் ஒருத்தர் தான் ஜென்ஸு, அவர் ஒருத்தர் தான் வராரு வெள்ளிக்கிழமையில். நாங்கள் எல்லாம் உட்காந்து உங்களுக்காக ஜெபிக்கணும். காரணம், நீங்கள் வெள்ளிக்கிழமை வர முடியாது, காரணம் நீங்கள் எல்லாம் அலுவலகத்தில் இருக்கிறீங்க பாருங்க. உங்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறான் பாருங்க. அப்போ 10 பேர் தன்னுடைய நேரத்தை விட்டு இங்கே வந்து உங்களை நினைக்கிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் சபை. ஆமென், ஹல்லேலூயா. சோதரம். அவன் வருமானம் ஏன் பெருகணும், அவனுக்கு வருமானம் ஏன் ஆசீர்வாதமாக மாறணும், அவனுக்கு எது வேலை கிடைக்கணும், அவன் பிள்ளை ஏன் நிம்மதியாக இருக்கணும், என் பிள்ளை இப்படி இருக்குதுன்னு நினைக்கிறது அல்ல சபை. ஆமென். சோதரம். அடுத்தவனை நினைத்தது அது கர்ப்ப வேதனைப்படுகிறதா. ஆமென், ஹல்லேலூயா. எனவே இந்த காலையில் அந்த தேவனை சந்தித்ததுக்கு அப்புறமா பவுலுடைய லைஃப்பில் வருகிறதான அந்த நற்சீர், ஆமென், அது அற்புதமான ஒரு நற்சீர், அற்புதமான மாற்றம். அந்த லேபர் பெயினை அது அவனுக்குள்ளே உண்டாக்குகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ 3:9 படிங்க, பிலிப்பியர் 3:9. அடுத்தது சொல்கிறேன். கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து. இப்போ நீதியில மாற்றம், ரைச்சஸ்னஸ்ல மாற்றம். முதல்ல அவர் சொல்றாரு, நான் நியாயப்பிரமாணத்தினால வருகிற சுய நீதியை உடையவனாய் இருந்தேன். ஆமென். நான் பரிசேயனாக இருந்தேன், பிரமாணத்தின்படி வாழ்ந்தேன், பிரமாணத்தின்படி நடந்தேன், என்னை பிரமாணத்தின்படி காத்து கொண்டேன். அந்த நீதியை உடையவனாக நான் இருந்தேன், அந்த பெருமை எனக்கு இருந்தது. ஆனால் இப்போ நான் நியாயப்பிரமாணத்தினால உண்டாகிற நீதி அல்ல. எதனால் வருகிற நீதி? தேவனை விசுவாசிப்பதினால் வருகிற அந்த நீதியை நான் விரும்புகிறேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். அதனால் நம்முடைய நீதியானது சுய நீதிக்குரியதாக இல்லாமல் கிறிஸ்துவின் நீதியை சார்ந்து கொண்டு இருக்கணும்.
விசுவாசத்தினால வருகிறதான நீதி. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால் பெருமை பாராட்ட நம்மள ஒன்றுமே இல்லை. எல்லாரும் சொல்லுங்க ஆமென், ஹல்லேலூயா. நம்ம நத்திங். ஸ்தோத்திரம். ஆண்டு சொல்கிறாரு, ஒரு பூவை போல புல்லை போல இருக்கிறோமா. காலையில் முளைச்சி சாயந்தரம் அந்த பூ என்ன ஆகி போகுது, வாடி போகுது. அவ்வளோதான் லைஃபு. கிறிஸ்துவை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து நான் மேன்மை பாராட்டேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எனவே பவுலுடைய வாழ்க்கை பாருங்கள், ஸ்தோத்திரம். அவனுடைய நீதி அல்ல, கிறிஸ்துவனுடைய நீதியை நான் விரும்புகிறேன் அப்படின்றார். நான் நேம் கூட சொன்னேன் பார்த்தீங்களா. அவர் இயேசுவை சந்திக்கிறதுக்கு முன்னாடியெல்லாம் சவுலுன்ற பேர் தான் அவர் யூஸ் பண்ணிக்கினார். ஏன்னா எபிரேயர்கள் இருந்து பாரு, அவர் ரோம பிரஜை, ரோமருடைய இது வச்சுனுக்கிறார் பவுலுன்னு. அவர் புறஜாதிகளுக்குள்ள எப்போ ஊழியங்களை ஆரம்பித்தாரோ அங்கே ஃபுல்லாக எந்த பேர் தான் யூஸ் பண்ணுறாரு, பவுல்ன்ற யூஸ் தான். ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. எனவே இந்த காலை ஆராதனை அன்பு சகோதரா சகோதரியே, ஒரு சாதாரணமான ஒரு கிறிஸ்தவனாக நீ வாழ்ந்து கொண்டிருப்பாயானால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா, தேவன் உபயோகப்படுத்துகிற பாத்திரமா, தேவனுக்காய் வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு பாத்திரமா, தேவனுக்காய் கற்ப வேதனைப்படுகிற ஒரு பாத்திரமா நீங்கள் மாற முயற்சி செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அப்படி உங்களை மாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வீட்டில் இருக்கிற நேரங்களில் நீங்கள் உட்காந்து ஜெபம் பண்ணுங்களேன் தேசத்துக்காக. ஆமென். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. சோதரம். அன்னைக்கு பார்க்குற விஷயங்களுக்காக ஜெபம் பண்ணுங்களேன். சோதரம். ஆமென். அதனுடைய பலனெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியணும்லாம் யோசிக்காதீங்க. உங்கள் கடமை என்னன்னா ஜெபிக்கிறது, அவ்வளோதான். ஆமென், ஹல்லேலூயா. அந்த பாரம், அந்த அந்த அழுத்தம், அந்த கண்ணீரெல்லாம் வருமானால் அங்கே தான் கர்த்தர் உனக்குள்ளே செயல்படுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 59ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் எல்லாம் கவனிக்கணும் பாருங்க. சாகிறதுக்கு முன்னாடி கல் எறிகிறாங்க. ஸ்தேவான் கல் எறிந்து அவன் கொலை செய்யப்படுகிறான். அவன் சாகிறதுக்கு முன்னாடி he had a wonderful prayer. ஆமென். அங்கே அந்த 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 காட்சிக்கு நான் தான் உத்தரவாதின்னு சொல்லி ஒரு வாலிபன் நின்று கொண்டு இருக்கிறான், சவுல். ஹல்லேலூயா. அந்த சவுலுடைய காதில் இந்த ஜெபம் விழுந்திருக்கும். என்ன ஜெபம்னா, ஆண்டவரே இவர்களை என்ன பண்ணுங்க, இவள் மீது இந்த பாவத்தை சுமத்தாது இருங்க. அந்த ஜெபம் தான் பாருங்க, நான் நினைக்கிறேன் பவுலை தொட்டு இருக்கலாம். ஆமென். அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. இன்றைக்கு தமஸ்கு ரீதியில் கர்த்தர் அவனை சந்தித்தார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு இவ்வளோ பேர் இங்கே அமர்ந்து கொண்டு இருக்கிறீங்க. நீங்களெல்லாம் வேதத்தை படித்து முடித்து, இல்லைன்னா வேதத்தை குறித்து எழுதப்பட்டதான பெரிய பெரிய தீசிஸை படித்து நான் ரட்சிக்கப்பட்டன்றவங்க கை உயர்த்துங்க பார்ப்போம். இயேசுவை குறித்தும் வேதத்தை குறித்தும் எழுதப்பட்ட பெரிய பெரிய மகான்கள் எழுதின பெரிய தீசிஸ் புக்ஸ் எல்லாம் படித்து இஸ் காட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணதெல்லாம் படித்து தான் நான் ரட்சிக்கப்பட்டன்றவங்க கை தூக்குங்க. இல்லை, சோத்திரம். ஆமென். அப்போ எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? நமக்கே தெரியல பத்தியா. ஆமென். அப்போ எவனோ ஒருத்தன், யாரோ ஒருத்தி, ஆமென், ஹல்லேலூயா, உனக்காய் எனக்காய் ஜெபிச்சிருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை உன் தாத்தா ஜெபம் பண்ணியிருக்கணும், உன் பாட்டி ஜெபம் பண்ணியிருக்கணும், இல்லை உன் அம்மா ஜெபம் பண்ணியிருக்கணும், இல்லை உங்கள் அப்பா ஜெபம் பண்ணியிருந்துருக்கணும். ஹல்லேலூயா, ஆமென். அல்லது சபைகள் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்குது. இப்படிப்பட்ட ஜெபங்கள் தான் இன்றைக்கி உங்களையும் என்னையும் கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சிருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தேவான் ஜெபம் பண்ணி முடித்து அவன் நித்திரை அடைந்தான். அவனுடைய லைஃப் முடிஞ்சிருச்சு. யாருடைய ரட்சிப்பையும் ஸ்தேவான் பார்க்கல. துணியெல்லாம் வச்சுன்னு நிற்கிற இந்த சவுளுடைய ரட்சிப்பை ஸ்தேவான் பார்க்குற வரைக்கும் உயிரோடெல்லாம் இல்லை. அவன் அன்னைக்கே மரித்து போனார்.
ஆனால் காலங்கள் வந்தபோது அந்த ஜெபத்திற்குரிய பதிலை கர்த்தர் செய்ய ஆரம்பித்தார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஆமென். ஜெபிங்க, அடுத்தவனுடைய ரட்சிப்புக்காக ஜெபிங்க, உன் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவனுக்காக ஜெபிங்க, தேசத்துக்காக ஜெபிங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அந்த ஜெபங்கள் அநேகரை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரும். ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே ஸ்தேவானுடைய ஜெபம் ஏதோ அது ஒரு சத்தமாக அங்கே மண்ணோடு மண்ணா போல, அது மிகப்பெரியதான மாற்றத்தை 1ஆம் நூற்றாண்டு சபைகளுக்குள்ளே கர்த்தர் செய்ய ஆரம்பித்தார். ஆமென், ஹல்லேலூயா. எனவே எத்தனை ஊழியக்காரர்கள் ஸ்தோத்திரம் 1 நூற்றாண்டு சபையில் எழும்பி தேவனுக்காய் செயல்பட கர்த்தர் உதவி செய்தார். எனவே தேவனுடைய சந்திப்பு என்பது மிக முக்கியம். என் செய்தியினுடைய மிக முக்கியமான குறிப்பாக நான் சொல்கிறது அதுதான். நீங்கள் எல்லாரும் தேவனை சந்திக்கணும். எங்கெங்கே போய் சந்திக்கலாம்? நடராஜ் முதலியார் ஐயா ஒரு பாட்டு எழுதியிருப்பார். ஆமென். இயேசுவை நாம் எங்கே காணலாம், அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம். எத்தனை பேர் தெரியும் அந்த பாட்டு? அவர் பாடுறார், இயேசுவை எங்கே காணலாம், இங்கே போய் பார்க்கலாமா, அங்கே போய் பார்க்கலாமா. நீங்கள் இந்த பாட்டை போட்டு பாருங்கள், யூடியூப்பில் வரும். நான் எங்கே பார்க்குறது? அப்போ எங்கெங்கே நான் சந்திப்பதுன்னு சொன்னால், நீ இருக்கிற இடத்துல உன்னை சந்திக்கிறவர் அவர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், கிவ் டைம், அவ்வளோதான். கொஞ்சம் நேரத்தை கொடுங்க ஆண்டவருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. நிச்சயமாக அவர் உன்னை சந்திப்பார். அவர் சந்திப்பார். ஆனால் உன்னில் மிகப்பெரிய மாற்றங்களை கர்த்தர் உருவாக்குவார். மிகப்பெரிய நற்சீரை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. எனவே தேவனை சந்திப்பதற்கு முன்பதாக இருந்ததான பவுல், தேவனை சந்தித்ததுக்கு பின்பதாக இருந்ததான பவுல். ஆமென். முந்தின சீரை பார்க்கிறோம், பிந்தின சீர் ஏராளமான ஜனத்துக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு. ஆமென். புரியுதா? எத்தனை சபைகள், 13 நிருபங்கள், எவ்வளோ பேருக்கு அவன் பிளஸ்ஸிங்காக இருந்திருக்கிறான் பாருங்க. ஹல்லேலூயா, ஆமென். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பிளஸ்ஸிங்கை பவுலுக்கு கர்த்தர் வைத்திருந்தார். நீங்களும் அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ள பாத்திரங்களா கர்த்தர் மாற்றணும். ஆமென். அநேகருக்கு நீங்கள் பிளஸ்ஸிங்காக இருக்கணும். நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் நீங்கள் மற்றவனுக்கு பிளஸ்ஸிங்காக இருங்க. ஏன்னா கர்த்தர் அதற்காக தான் உங்களை சூஸ் பண்ணியிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த அயோக்கியனுக்காக நான் எதுக்கு இந்த நன்மையை செய்யணும், இந்த சோம்பேறிக்கு நான் எதுக்கு இந்த உதவியை செய்யணும் அப்படி நினைக்காதீங்க. கர்த்தர் அவனுக்கு உதவி செய்ய உன்னை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி நினைங்க. எங்கெல்லாம் உதவிகள் செய்ய முடியுமோ அங்கெல்லாம் உதவிகள் செய்யுங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் இந்த ஆண்டுகளில் எடுத்து பயன்படுத்தட்டும். நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பிரதர் பிரகாஷ் ஜெபம் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம் இயேசுப்பா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இயேசுப்பா. இந்த அருமையான நற்செய்தியை எங்களுக்கு தந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி இயேசுப்பா. இயேசுப்பா, நாங்கள் முந்தின வாழ்க்கையில் எப்படி இருந்தோமோ அது இல்லாமல் இப்போ பிந்தின வாழ்க்கையில் உம்முடைய பாதையில் வர தேவையான ஞானத்தையும் கிருபையும் தந்ததற்காக நன்றி இயேசுப்பா. இயேசுப்பா, நாங்கள் முன்னே எந்த ஒரு பாத்திரமாக இருந்தோமோ அதன்படி இல்லாமல் உமக்கான பாதையில் எங்களுக்கு தேவையான இந்த ஒரு வார்த்தையை தந்தீரே, அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி இயேசுப்பா. இனி வரும் காலங்களிலும் இதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி கொண்டு இதன்படி நடக்க எங்களுக்கு தேவையான ஞானத்தையும் கிருபையும் வேலனையும் எங்களுக்கு தாங்க இயேசுப்பா. நீரே துவக்கம் முதல் முடிவு வரை எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து நடத்துங்க இயேசுப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் கர்த்தருடைய வருகை நாள் வரை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஹல்லேலூயா. சோத்திரம், எல்லாரும் சோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். God bless you all.